நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரங்களில் நாம் நம்மால் என்னவெல்லாம் முடியுமோ அத்தனை நம்முடைய சுய முயற்சிகளையும் சில காரியங்களுக்காக எடுப்பது உண்டு. ஒரு காரியத்தை அடைய வேண்டும் என்பதற்காக நாம் எடுக்கிற பிரயாசங்கள், மாம்ச முயற்சிகள், நம்முடைய திறமை, நம்முடைய பணம், நம்முடைய பலம், நம்முடைய பதவி, என்னெல்லாம் வச்சு முடியுமோ எல்லாத்தையும் முயற்சி பண்ணிடுவோம் முதல்ல. ஆனாலும் ஒன்றும் வாய்க்கிறதில்லை. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து உங்களுடைய சொந்த முயற்சிகள், சொந்த பலத்தின, சொந்த திராணியில பலவிதமான உலக மக்களுடைய பிரயாசத்தை போல எடுத்த பிரயாசத்தை விட்டு தேவ சமூகத்திலே அமர்ந்திருங்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திரு என்று சொல்லி ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவம், ஆண்டுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவம். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்ற, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிற வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்க வேண்டும். நாம் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது அவர் தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதான் சொல்ற, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். மோசே தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து கரங்களை உயர்த்திய பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் அமலேக்கியர்களை மேற்கொண்டார்கள். அவர்களுடைய கை தளர்ந்த பொழுது அமலேக்கியர் இஸ்ரவேலை மேற்கொண்டார்கள். நாம் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற நேரத்தில் தேவன் நமக்காக வெற்றி சிறக்க செய்ய, நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சில வேளைகளிலே நாம் தேவ சமூகத்திலே சும்மா இருக்க வேண்டிய காலங்கள் இருக்கிறது, அமைதியா இருக்க வேண்டிய காலங்கள் இருக்கிறது. அந்த நேரத்தில் அமைதியா இருக்கும். ஆண்டுடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்க வேண்டும். நம்முடைய சுய பலத்தில் முடியாதது, நம்முடைய ஞானத்தினால், நம்முடைய அறிவினாலே முடியாதது, அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது அந்த காரியம் எளிமையாக நம்முடைய வாழ்க்கையில முடிந்துவிடும். நம்ம பெரிய காரியத்தை செய்யறதுக்கு பயங்கர பெரிய ரிஸ்க் எடுப்போம். ஆனா அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பதை மறந்து விடுவோம். அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அவர் அந்த காரியத்தை ரொம்ப எளிதா முடித்துடுவார். அவர் சகலத்தை செய்ய வல்லவர். அவர் சர்வ வல்லம் உள்ள தேவன். இன்றைக்கும் உங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள் எதுவா இருந்தாலும் சரி, தேவ சமூகத்திலே ஆண்டவர் அமர்ந்திருக்க அழைக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பார், பூமியிலே உயர்ந்திருப்பார். ஆகவேதான் சொல்கிறார், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட ஜாதி? அதற்கு மேற்பட்டவர் அவர். சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டதுதான். எல்லாவற்றுக்கும் மேலானவர் அவர். பூமியிலேயும் அவர் தான் உயர்ந்திருப்பார். எல்லாம் அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. அவருக்கு கீழ்ப்படாதது ஒன்று கிடையாது. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும். அவர் என்ன சொல்றாரோ அது நடக்கும்.
ஆகவே நாம் அவரை அண்டிக் கொள்ளுவோம். வேதம் சொல்லுகிறது, அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அந்நாள் எவ்வளவு நாட்கள் மற்றவர்களுக்கு முன்பாக அழுது கொண்டிருந்தாள். ஒரு நாள் தேவாலயத்திலே சென்று தேவ சமூகத்தில் அழுதாள். அண்ணாளுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வந்தது. இன்றைக்கும் உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன் அவர். நீங்கள் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருங்கள். நீங்கள் உங்களுடைய காரியங்களுக்கு அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருங்கள். மனுஷனால எல்லா காரியத்திலும் எல்லா விதத்திலையும் நமக்கு உதவி செய்ய முடியாது. தேவனால் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காரியத்திலும் நமக்கு உதவி செய்ய முடியும். தேவன் சர்வ வல்லம் உள்ளவர். மனிதன் அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது, காலையில மலர்ந்து மாலையில உலர்ந்து போகிற புல்லு கோப்பாய் இருக்கிறான். காலையில மலர்வானா, மாலையில உலர்ந்து போவானா. ஆகவேதான் சொல்லுகிற, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷர்களை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதை நலம். நம்முடைய நம்பிக்கை கர்த்தராய் மாறி அவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். அவருக்கு அமர்ந்திருப்போம். அவருக்காக காத்திருப்போம். அவருக்கு முன்பாக அமர்ந்திருப்போம். வேதம் சொல்லுகிறபடி நாம் அவரை அறிந்து கொள்ளும் போது அவர் ஜாதிகளுக்குள்ளாக உயர்ந்திருப்பார். அவர் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பார். அவர் பூமியிலே உயர்ந்திருப்பார். அதை நாம் காண்போம். நம்முடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்படுவார். உங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்களில் கர்த்தர் பிரியவராய் வெளிப்பட போகிறார். நீங்கள் அமர்ந்திருங்கள். நீங்கள் அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருங்கள். அவர் உயர்ந்தவராய் வெளிப்படுவார். அவர் உயர்ந்திருப்பார். அந்த இடத்துல மகிமையாய் வெளிப்படுவார். தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். அவருடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். அவருடைய மகிமை வெளிப்படும். நிச்சயமாக உங்கள் காரியங்களுக்கு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஒன்றே ஒன்று, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாரே, அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருங்கள். நீங்கள் அவரை அறிந்து கொள்வீர்கள். அவருடைய வல்லமையை அறிந்து கொள்வீர்கள். அவருடைய மகிமையை அறிந்து கொள்வீர்கள். அவருடைய செயலை அறிந்து கொள்வீர்கள்.